அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 2 டம்ளர் அளவு, இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி 2 டம்ளர் அளவு, உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு. நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். வெள்ளை பாகு சேர்த்து கலக்கையில் மாவு இலக்கமாயிரும், அதனால் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் இருந்து பாதி அளவு மாவு நான் இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு எடுத்துக்கிறேன். மீதம் உள்ள மாவில் ஆப்பம், காரக்குழி பணியாரம் எது வேணாலும் செய்யலாம். இதில் பாதி மாவு எடுத்துக்கிறேன். பாதி மாவு தனியாக எடுத்துருக்கேன். இது கெட்டியாகவே வச்சு அப்படியே புளிக்க வைக்கலாம். புளிச்சதுக்கப்புறம் வெல்லம் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை இடிச்சிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்து அதில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கெட்டியாக கரைச்சி வடிகட்டி சேர்க்கணும். இந்தளவு கெட்டியாக எடுத்துருக்கேன். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ குழி பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் நல்லா நச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், சுக்குத்தூள் கொஞ்சம், நல்லா கலந்துக்கணும். கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து கரைச்சாச்சு. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ குழி பணியாரம் செய்யலாம். குழி பணியார சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கணும். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ரொம்ப வரவரன்னு இருந்ததுன்னா மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துருச்சு, எடுத்துடுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.